வணக்கம். 4ஆம் வகுப்பு பயிற்சி நூலிலிருந்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். 7 வெற்றி வேர்க்கை. சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கேற்ப தொடர் எழுதுவேன். காடை நிலத்தில் வாழும், பனைமரத்தை சார்ந்தது பனங்காடை. யானை காட்டில் வாழும், நீரில் வாழ்வது நீர் யானை. இதை நீரை சார்ந்தது நீர் யானை அப்படின்னு எழுதிக்கலாம். குதிரை வேகமாக ஓடும், வரிகள் இருப்பது வரி குதிரை. கடை தெருவில் இருக்கும், இல்லை கடை பொருட்கள் இருக்கும், கடையில் பொருட்கள் வாங்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். பூவை சார்ந்தது பூக்கடை. வண்ணமிட்ட சொல்லை உரிய இடத்தில் எழுதுவேன். ஆள் மிக பெரிய மரமாக வளரும், புரவி விரைவாக ஓடும், கயம் தண்ணீர் நிறைந்து இருக்கும், மீனின் சினை சிறியதாக இருக்கும். இங்கே ஆள் அப்படின்றது ஆலமரம், புரவி அப்படின்றது குதிரை, கயம்னா தண்ணீர் நிறைந்த ஒரு இடம், சினை அப்படின்றது முட்டை. அப்போ அந்த படங்களுக்கு ஏற்ப அதனுடைய பெயர்களை எழுதுகிறோம். ஆலமரம் ஆள், குதிரை புரவி, மீனின் முட்டை சினை, தண்ணீர் நிறைந்த இடம் கயம். தொடருக்கு ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுவேன். இங்கே பண்புகள் கொடுத்துருக்காங்க. அன்பு செலுத்துதல், சுத்தமாக இருத்தல், விட்டு கொடுத்தல், உதவி செய்தல், மரியாதை செலுத்துதல். இங்கே இருக்கிற இந்த தொடர்களுக்கு ஏற்ற பண்புகளை சரியாக எடுத்து எழுதுகிறோம். சாலமன் பள்ளியில் நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் கூறினான். இது மரியாதை செலுத்துதல். மதன் பள்ளிக்கு வரும் வழியில் வயதான முதியவருக்கு சாலையை கடக்க உதவினான். இது உதவி செய்தல் பண்பு. அருண் தான் விரும்பி வாங்கிய பொம்மையை அடம்பிடித்து கேட்ட தன் தங்கைக்காக விட்டு கொடுத்தான். இது விட்டு கொடுத்தல் பண்பு. கவிதா எப்போதும் தன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வார். சுத்தமாக இருத்தல் பண்பு. அமுதா நாள்தோறும் காலையில் பறவைகளுக்கு உணவும் நீரும் கொடுத்து மகிழ்வாள். இது அன்பு செலுத்துதல் பண்பு. விடையை எழுதுவேன். இங்க ஒரு நிகழ்வு நடக்குது. இதற்கான கேள்வி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கான விடை எழுதணும். முதல்ல என்ன நிகழ்வுன்னு பார்க்கலாம். முதல்ல அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு அறிவியல் கண்காட்சி நடத்துகிறாங்க. அதில் அவங்க கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை பற்றி விளக்குறாங்க. இதனால் அவர்களுக்கு முதல் பரிசுகள் கிடைக்கப்படுது. அப்போ இந்த நிகழ்வானது செய்தித்தாளில் வெளிவருது. இதை பார்க்குற அங்கே ஒரு தொழிற்சாலைகளில் இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை நம்ம தொழிற்சாலையில் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவர கழிவுநீர் சுத்தமான நீராக வருது. அப்போ ஆற்று நீர் சுத்தமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் இந்த சுத்தமான ஆற்று நீரை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளும் கழிவுநீர் இல்லாத அந்த ஆற்று நீரை பயன்படுத்துது. நன்றாய் குடிக்கலாம் அப்படின்னு அது மகிழ்ச்சி அடையுது. இந்த ஆற்று நீர் கடலில் போய் கலக்கும்போது கடலில் இருக்கிற உயிரினங்களும் கடலுக்கு கழிவுநீர் கலக்காத சுத்தமான நீர் இருக்கு அப்படின்னு சொல்லி கடலில் இருக்கிற உயிரினங்களும் சந்தோஷம் அடையுது. இப்போ இதில் என்ன கேள்வி இருக்குன்னு பார்க்கலாம். மாணவர்கள் செய்த உதவியால் என்னென்ன பயன்கள் விளைந்தன? ஆற்று நீர் சுத்தமானது. அந்த ஆற்று நீர் கழிவுநீர் இல்லாமல் சுத்தமான நீராக இருந்தது. தொழிற்சாலைகள் பயன்படுத்தின. தொழிற்சாலைகள் அந்த கழிவுநீர் மேலாண்மையை பயன்படுத்தினாங்க. விலங்குகள் சுத்தமான நீரை குடித்தன. கடல் வாழ் உயிரினங்களுக்கும் சுத்தமான நீர் கிடைத்தது. படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீரில் உள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும். அரசன் என பொருள் தரக்கூடிய சொல்லை எடுத்து எழுதுக. அரசன் என பொருள் தரும் சொல் மன்னன். சிறிய மீனின் முட்டை, பெரிய ஆலமரத்தின் விதை, இதில் எது பெரியது? சிறிய மீனின் முட்டை பெரியது. 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் என்பது யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. பத்தியில் உள்ள எதிர் சொற்கள் எடுத்து எழுதுக. சிறிய, பெரிய. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பாடலில் ஐ ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஐ ஓசையில் முடியும் சொற்கள் விதை, யானை. தென்னீர் திருமீன் சினையினும். இப்பாடல் வரியில் விடுபட்ட சொல்லை எழுதுக. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள்
தென்னீர் நுண்ணிதை இரண்டாவது எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள். பிழையை நீக்கி எழுதுக. புரவி ரா வேற ரா வரும். யானை 2 சுழியினை வரும். மன்னர் இங்க 3 சுழியின் இருக்கு, இங்க 2 சுழியின் வரும். அண்ணல் 2 சுழியின் இருக்கு, நாம 3 சுழியின போடணும். நாங்களே படிப்போம் எழுதுவோம். ஓவியம் வரைய ஆசையே ஓவிய நானேன் அதனாலே, ஆலமரத்தின் கிளைகளிலே விழுதுகள் நீண்டு தொங்கினவே, விழுதில் கட்டிய ஊஞ்சலிலே விழாமல் ஊஞ்சல் ஆடினரே, பார்த்த காட்சியை வரைந்தேனே பார்த்தவர் அனைவரும் மகிழ்ந்தனரே. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி பாடல் பாட ஆசையே அப்படின்றத பத்தி நாம எழுதுறோம். பாடக நானேன் அதனாலே, ஆலமரத்தின் கிளைகளிலே குயில்கள் அமர்ந்து பாடினதே, கேட்ட இசையை பாடினேனே கேட்ட யாவரும் புகழ்ந்தனரே. தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுவேன். பாவரிசை சொற்களை அடிக்கோடிடுவேன். இங்க 4 வகையான தொடர்கள் இருக்கு. இந்த தொடர்களை முதல்ல 1 2 3 4 அப்படின்னு வரிசைப்படுத்தி எழுதுறோம். எழுதிட்டு இதுல இருக்கிற பாவரிசை எழுத்துக்களை அடிக்கோட்டிட்டு காட்டுறோம். முதல்ல என்ன இருக்குன்னா, புத்தாடை அணிந்து பாலன் பேரிச்சை சாப்பிட்டு கொண்டே தன் தோட்டத்திற்கு வந்தான். இதுல பாவரிசை எழுத்துக்கள் பூ பா பே. அங்கிருந்த பிரம்பு கொடையை எடுத்து பூக்கள் பறிக்க தொடங்கினான். அங்கே வந்த பறவை ஒன்று பீர்க்கங்காய் கொடியில் சிக்கியது. அருகில் இருந்த பெட்டி மீது ஏறி அதனை விடுவித்தான். இதுல பாவரிசை எழுத்துக்களை அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கோம். துண்டுத்தாளை படிப்பேன், கட்டுரையை வடிவமைப்பேன். இங்க ஒரு துண்டுத்தாள் ரோஜாவை பற்றிய ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இத கட்டுரை வடிவில வடிவமைச்சு எழுதலாம். ரோஜா. முன்னுரை. ரோஜா ஓர் அழகான மலர். இதன் இதழ்கள் மென்மையானவை. இது அழகு, அன்பு மற்றும் இரக்கத்தை குறிக்கிறது. இதற்கு பூக்களின் ராஜா என்ற சிறப்பு பெயரும் உண்டு. பொருளுரை. ரோஜா செடியின் தண்டில் சிறிய மற்றும் கூர்மையான முட்கள் இருக்கும். மணத்தையும் நிறத்தையும் கொண்டுள்ளது. அவை சிவப்பு, வெள்ளை, இளஞ்சிவப்பு, மஞ்சள் போன்ற பல்வேறு நிறங்களில் பூக்கின்றன. மனம் மிகுந்த பூக்களில் ஒன்று ரோஜா. எனவே நறுமண பொருள்கள் தயாரிப்பதில் அதிகம் பயன்படுகிறது. முடிவுரை. பல்வேறு விழாக்களில் ஒப்பனை செய்யவும் வழிபாட்டு இடங்களில் மாலைகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தனை தனித்துவம் வாய்ந்த மலராக இருப்பதால் தான் எனக்கு இந்த மலரை மிகவும் பிடித்துள்ளது. படத்தை தேர்ந்தெடுப்பேன், அது குறித்து கட்டுரை எழுதுவேன். இங்க 3 விதமான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என் வீடு, என் தோட்டம், என் பள்ளி. இதுல நமக்கு பிடிச்ச படத்தை மட்டும் கட்டுரையா எழுதுறோம். எனக்கு என் தோட்டம் அப்படின்றது பிடிக்கும். அதனால என் தோட்டத்தை பத்தி நான் இங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். என் தோட்டம். முன்னுரை. எனது வீட்டில் பிடித்த ஒரு இடம் எது என்றால் அது என் தோட்டம்தான். இயற்கை நடுவே அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் இடம். சுத்தமான காற்று, நல்ல சூரிய வெளிச்சம், பூக்களின் நறுமணம், பறவைகளின் கீச் கீச் சத்தம் ஆகியவை அனைத்தும் ஒன்றிணைந்து மனதிற்கு நிம்மதியை அளிக்கக்கூடிய இடம்தான் என் தோட்டம். பொருளுரை. எனது தோட்டத்தில் பல்வேறு வகையான செடிகள், சில பூக்கும் தாவரங்கள், சில பழங்கள் மற்றும் காய்கறிகள் தரும் செடிகளும் உள்ளன. என் தோட்டத்தை அலங்கரிக்கும் பூக்கள் ரோஜா, செம்பருத்தி, மல்லி, சூரியகாந்தி, சாமந்தி மற்றும் முல்லை. பூக்கள் பூத்து குலுங்கும் போது என் தோட்டம் அழகாக இருக்கும், பிரமிக்க வைக்கும். தக்காளி, கத்தரி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய் ஆகிய காய்கறிகளை பயிரிட்டுள்ளேன். பறவைகளும் என் தோட்டத்திற்கு வந்து செல்கிறது. ஒவ்வொரு நாளும் பறவைகளின் சத்தத்துடன் நான் விழிப்பேன். முடிவுரை. இந்த சிறிய பசுமையுடன் நான் ஒரு உணர்ச்சி பூர்வமான இணைப்பை வளர்த்து கொண்டேன். தோட்டம் அமைத்தல் மற்றும் செடிகள் பூப்பதை பார்ப்பது புதியதை உருவாக்கும் அழகிய உணர்வை தருகிறது. நானே செய்வேன். படத்திற்குரிய தொடரை தேர்ந்தெடுக்க. உயரமான தென்னை மரம், குலை தள்ளிய வாழை, மண்ணை கிளறும் கோழி, இது எல்லாமே இதுல இருக்கு. அதனால அனைத்தும். ஆலமரத்தின் விதைகள் மீனின் முட்டையை விட சிறியது. அரசரின் 4 வகை படைகளின் தொகுப்பு எது? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. குறிப்புகளை கொண்டு நிரப்புக. ஓர் எழுத்து தமிழ் மாதத்தின் பெயர் தை. இது பழத்தினுள் இருக்கும் விதை.
ஒத்த ஓசையுடன் வர்ணித்து பாடுவர் எழுதுவர் கவிதை. இது எதையும் கேட்டு அடம்பிடிக்கும் பருவம் குழந்தை. பாடல் வரிக்குரிய சரியான பொருள் எது? தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும். இதனுடைய சரியான விளக்கம் ஆளின் சிறிய பழத்தின் விதை குலத்து மீனின் முட்டையை விட. அறிவு செய்க. பழகு பழகு பழகு, அன்பாய் நீயும் பழகு. இறங்கு இறங்கு இறங்கு, இயலாதவருக்கு நீயும் இறங்கு. உதவு உதவு உதவு, எளியோருக்கு நீயும் உதவு. வளர்த்திடு வளர்த்திடு, மரத்தை வளர்த்திடு. மதித்திடு மதித்திடு, பெரியோரை மதித்திடு. வேற எப்படி இதை எழுதலாம்னா, கற்றிடு கற்றிடு கற்றிடு, கசடர நீயும் கற்றிடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, பெரியோரை நீயும் வணங்கிடு. அப்படி இல்லைன்னா கடவுளை நீயும் வணங்கிடு, தெய்வத்தை நீயும் வணங்கிடு, வயதில் பெரிய மூத்தோரை நீயும் வணங்கிடு. இப்படி எது வேணாலும் நம்ம இதை எழுதிக்கலாம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு அடர்ந்த காட்டின் குறும்பன் என்ற யானை வாழ்ந்து வந்தது. அது காட்டின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் சென்று தனக்கு தேவையான விதவிதமான உணவுகளை உண்ணும். குறும்பன் சாப்பிடும்போது நிறைய உணவுகளை சிதறுவதால் குறும்பன் முன்னே செல்ல செல்ல அதன் பின்னே ஒரு பெரிய படையே வரும். அந்த படை என்னவென்று தெரியுமா? சிறிய எறும்புகள், புழுக்கள், சிறு சிறு பூச்சிகள் போன்றவற்றை கொண்டதுதான் அப்படை. குறும்பனோடு சேர்ந்து அப்படை மகிழ்வுடன் காட்டை சுற்றி சுற்றி வரும். அது ஏன் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த பத்தி. இந்த பத்தியிலிருந்து என்ன கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பத்தியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. இதில் கொடுக்கப்பட்ட எதிர்ச்சொற்கள் முன்னே, பின்னே, சிறிய, பெரிய. குறும்பனோடு சேர்ந்து அப்படை மகிழ்வுடன் காட்டை சுற்றி வரும். அடிக்கோடிட்ட சொல் எவற்றை குறிக்கும்? அப்படை அப்படின்றது சிறிய எறும்புகள், புழுக்கள், சிறு சிறு பூச்சிகள் போன்றவற்றை கொண்டதுதான் அப்படை. யானையுடன் சுற்றி வந்த படைக்கு எவ்வாறு உணவு கிடைத்தது? யானை சாப்பிடும்போது நிறைய உணவுகளை சிதறுவதால் யானையுடன் சுற்றி வந்த படைக்கு உணவு கிடைத்தது. நீ உணவு உண்ணும்போது எப்படி உண்ணுவாய்? நான் உணவு உண்ணும்போது சிந்தாமல் சிதறாமல் உண்பேன். செய்யலாமே. படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுவேன். இந்த படத்துல என்னென்ன இருக்குன்னு எழுதணும். நான் இங்க எழுதியிருக்கேன். யானை, கரடி, குதிரை, ஆமை, வாழைப்பழம், காலுறை, பை, கண்ணாடி, பானை, குடை, வீணை, இலை, வளையல். செய்தது யாராக இருக்கும்? கண்டுபிடிப்போமா? கூண்டிலிருந்து பறந்தது கிளி. பழப்பாகை சிந்தியது எலி. அறையில் இருந்தவர்கள் பூனை, எலி, கிளி. வந்தது யார்? உண்டது எதை? எறும்பு வந்தது ஆப்பிள் தின்றது. பூனை வந்தது பாலை குடித்தது. யானை வந்தது கரும்பு தின்றது. ஒட்டகச்சிவிங்கி வந்தது இலைகளை தின்றது. கிளிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன். நம்ம எப்பவுமே சாதாரணமாக எங்க வீட்டுக்கு வந்த, இல்லை எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு தான் எழுதுறோம். அதனால இந்த முறை கொஞ்சம் கிளியை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கேன். அன்புக்குரிய அழகான பறவை வகைகளில் ஒன்றான பச்சை கிளியே, உன்னை பற்றிய சில தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன். அவை: பேசுவதை திருப்பி பேசும் பறவை, விதைகள், பழங்கள், கொட்டைகள், தானியங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உண்ணும், மரபொந்துகளில் வாழும். தமிழ்நாட்டில் பரவலாக சிவப்பு வளைய கிளிகள் காணப்படுகின்றன. உலகில் 372 வகையான கிளி வகைகள் உள்ளன. உன் ஆயுட்காலம் 50 ஆண்டுகள். இவை யாவும் உண்மையா என்று எனக்கு சொல்வாயா? இப்படிக்கு உன் நண்பன் ஆ. சிவன்யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.